Hello friends, once again welcome back to my channel. This is Clinton Mano. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சேல்ஸ் வீடியோ தான் फ्रेंड्स பார்க்க போறோம். ஒரு டீசல் என்டாஸ்மென்ட் புல்லட். நிறைய फ्रेंड्स வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க, bro எங்களுக்கு வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்ல ஒரு வண்டி போடுங்க. வண்டி அவுட்லுக் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்க்கு ஓட்டுற மாதிரி இருக்கணும், லோ பட்ஜெட்டில் போடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து சின்ன சின்ன ஒர்க் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி டீசல் புல்லட் ஓட்டணும்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் ஆனால் பட்ஜெட் அதிகமாக எங்களால் எடுக்க முடியலன்னு சொல்லி நிறைய பேர் ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லோ பட்ஜெட்னோடனே எஃப்சிலாம் பெண்டிங்கில் இருக்கும், டேக்ஸ்லாம் பெண்டிங்கில் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குங்க. லைஃப் டேக்ஸ் வண்டி. எஃப்சி பார்த்திங்கன்னா 2027 10வது மாதம் வரைக்கும் இருக்குங்க. இந்த வண்டிக்கு 87 மாடலுங்க. ஓனர் பார்த்திங்கன்னா 2 ஓனர் தான். ஸோ புக்கு டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிட்டேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வண்டியில் எல்லாமே பார்த்திங்கன்னா கழட்டி வேலை செஞ்சுருக்குறாங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு ஃபுல்லாக தெளிவாக பண்ணலைங்க ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்ட் வந்து ஒரு ஆவரேஜாக அடிச்சிருக்கிறாங்க. 2 வீல் ரிம் செட்டு பார்த்திங்கன்னா புதுசு போட்டிருக்கிறாங்க. 2 வீல் ரிம்மு போக்ஸு இதெல்லாம் புதுசு போட்டிருக்கிறாங்க. அப்படியே இன்ஜின் கண்டிஷன்லேருந்து அவுட்லுக் கண்டிஷன்லேருந்து எல்லாம் சொல்லிடுறேன், கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் போடுவேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் நிறையா வண்டி போடுறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த வண்டி ஒரு வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு 1 வீக்கில் பார்த்திங்கன்னா எல்லா வண்டியுமே நான் உங்களுக்கு லைனாக அப்டேட் பண்ணுறேன். லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் இந்த வண்டியை பார்த்துக்கோங்க. இந்த வண்டிக்கு பட்ஜெட்டு நான் என்னன்றதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அவுட்லுக்குலாம் நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. இந்த வண்டிக்கு நான் கோட் பண்ணுற ரேட் பார்த்திங்கன்னா 62,000 62,000 ஃபிக்ஸட் ரேட்டுங்க, நெகோஷியபிள் கிடையாது. 62,000 டீசல் என்டாஸ்மெண்ட்டோட லைஃப் டேக்ஸ் வண்டி. எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா 2027 10வது மாதம் இருக்குதுங்க. இன்சூரன்ஸும் கரெக்டில் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்திங்கன்னா 62,000 கொடுக்குறேன். ரேட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ரேட்டு வந்து பார்கிங் தயவுசெய்து இந்த வண்டிக்கு பண்ணாதீங்க. ஃபிக்ஸட் ரேட்டு தான், நெகோஷியபிள் கண்டிப்பாக கிடையாதுங்க. பிடிச்சிருந்தா கூப்பிடுங்க. ரேட்டு ஓகே அப்படின்னு நினச்சிதுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள். நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். லொக்கேஷன் வந்து கோபிச்செட்டிப்பாளையம். ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, என்கிட்ட பார்கிங் பண்ணி எடுக்கலாம்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து ப்ளீஸ் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், ஃபோன் பண்ண வேண்டாம். இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 62 ரூபா ஃபிக்ஸட் ரேட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அவுட்லுக் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் பார்த்துக்கோங்க. TDR 0276 276. ஃப்ரண்ட் டயர் பாருங்கள், ஃப்ரண்ட் டயர் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் டயர் நீங்கள் மாற்றவே வேண்டியதில்லை, தெளிவாக இருக்கும். இந்த பாருங்கள், போக்ஸ் எல்லாம் புதுசு போட்டிருக்கிறாங்க. போக்ஸு ரிம்மு இதெல்லாம் புதுசுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், இப்படி பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள், புதுசு. எல்லாமே நட்டு போல்ட்டெல்லாம் மேக்ஸிமம் புதுசு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க. பெயிண்ட்டு கொஞ்சம் தெளிவாக அடிக்கல, அவ்வளோதாங்க, சிம்பிளாக பண்ணிட்டாங்க. இந்த மேலே கிரிப் செட்டு, இந்த சுவிட்ச் செட்டு இதெல்லாம் புதுசு போட்டிருக்கிறாங்க. பேக் வீல் ரிம்மு அண்ட் தென் போக்ஸு அப்புறம் ஹப்பு இது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக புதுசு. இந்த ஹப்பு புதுசு போட்டிருக்கிறாங்க. இந்த போக்ஸ் எல்லா போக்ஸும் புதுசுங்க, ரிம்மு புதுசு. பேக் டயர் பாருங்கள், ஒரு 50% இருக்கும். பேட்ரி கிடையாதுங்க. இன்ஜின் வந்து 6 HP சைடு பெட்டு. இன்ஜின் நல்லா இருக்குங்க. ரொம்ப தெளிவாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது, அதே மாதிரி ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாதுங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 75% இருக்குங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்லோ ஸ்பீட் கேளுங்க. ஹைட்லாம் நல்லா ஓடும், ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இன்ஜின் நல்லா இருக்குங்க. சின்ன சின்ன வேலை செய்யணும், பீட் சவுண்டெல்லாம் கேட்டுக்கோங்க. இந்த இன்ஜின் கவர் கூட புதுசு போட்டிருக்கிறாங்க. உள் கவர் இது எல்லாமே புதுசு தான் போட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், ரெட் கலரில் இருக்கும். எல்லாம் புதுசு வாங்கி மாட்டியிருக்கிறாங்க.
வீடியோ பார்த்துருப்பீங்க. வண்டியோட சவுண்டு, இன்ஜின் கண்டிஷன்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவுட்லுக் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லிட்டேங்க. இந்த வண்டிக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 62,000. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 2. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2027 10ஆம் மாதம். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. லைஃப் டேக்ஸு. மாடல் பார்த்தீங்கன்னா 84 மாடலுங்க. நான் எதுக்கு இது ஒவ்வொரு டைமும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன்னா, இவ்வளோ தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எஃப்சி எது வரைக்கும் இருக்குது, இன்சூரன்ஸ் எது வரைக்கும் இருக்குதுன்னு எல்லாமே கேட்டே இருக்கிறீங்க. அதனால தான் நான் வீடியோவிலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 to 4 டைம்ஸாவது புக் டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டவுட் இருக்காத மாதிரி தான் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் தயவுசெய்து நான் சொன்ன டவுட்டே வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. அது என்னோடய ஒரு ரெக்வெஸ்ட்டாக நான் உங்களுக்கு வைக்கிறேன். ஏன்னா எல்லா வீடியோலையும் நான் உங்களுக்கு புக்கை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பட் இருந்தாலுமே யாருமே வீடியோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்காம வெறும் தம்ப்லைனை மட்டும் பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணிடுறீங்க. ஃபோன் பண்ணிட்டு புக்கு டீட்டெயில் என்னதுங்க, ஈவன் தம்ப்லைனில் கூட நான் உங்களுக்கு வந்து புக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுடுறேன். அதையும் பார்க்காம நிறைய பேர் என்னை கேட்குறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அது ஒரு ரெக்வெஸ்ட்டாக நான் வைக்கிறேங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கங்க. பார்த்துட்டு ப்ரைஸ் எல்லாம் பார்த்துக்கங்க. பார்த்துட்டு ஓகேன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஓகே செட் ஆகுங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எடுத்து கம்ப்ளீட்டாக வேலை செய்யணும், எங்களுக்கு லோ பட்ஜெட்டில் எடுத்து நல்லா ஷோரூம் கண்டிஷனில் எல்லாமே செல்ஃப் ஆல்ட்ரு பண்ணி அலாய் வீலு, டிஸ்க்கு இதெல்லாம் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும். நீங்கள் புக்குக்கு ₹1 செலவு பண்ண தேவையில்லை. நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணிக்கணும். வண்டிக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். புல்லட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுற கண்டிஷனில் தெளிவாக இருக்குதுங்க. நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்ற கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வண்டிக்கு நான் கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். கம்பெனி டீசல் இருக்குதுங்க, எல்லாம் போடுறேன். நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட வண்டிங்களை வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். சேல்ஸ் வண்டிக்கு நாங்கள் எல்லாம் ஒர்க் போயிட்டுருக்குதுங்க. 4-5 வண்டி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ஒரே வீடியோவாக போடலான்ட்டு இருக்கிறோம். மேக்ஸிமம் ஒரு 10 days ஆயிரும். எல்லா வண்டியும் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொல்லிட்டேன், புக்கு விஷயமாக எதுவும் டவுட்டு கால் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ப்ரைஸ் பார்கிங் பண்ணுறதா நினச்சி கொஞ்சம் கால் பண்ணிடாதீங்க. மெயினாக இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேங்க. சேஸ் இன்ஜின் ஒரிஜினலு. சேஸ் எல்லாம் எங்கேயுமே வெல்டு இல்லை. சேஸ் தெளிவாக இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க. என்னோடய காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற. லொக்கேஷன் வந்து கோபிச்செட்டிப்பாளையங்க. உங்களுக்கு இதே அந்த வண்டி எடுத்து ஃபுல்லாக பக்காவாக ரீஸ்டோர் பண்ணோன்னாலுமே நாங்களே பண்ணித்தரோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க, இந்த வீடியோ புதுசாக என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து வண்டியை வந்து மாடிஃபை பண்ணாலும்னாலும் நாங்களே பண்ணித்தரோங்க. பெயிண்ட்டு, குரோமியம் வந்து இன்ஜின் ஒர்க்கு எல்லா ஒர்க்குமே நாங்களே செஞ்சு தரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.